ஒரு சிறிய காகம் ஒன்று இருந்தது. அந்த காகம் மிகவும் அகங்காரம் பிடித்ததாயிருந்தது. அது எப்பவுமே எல்லாரிடமும் கர்வமாக பேசிக்கொண்டு இருக்கும். ஒரு நாள் அந்த கடற்கரையில் சில அன்னப்பறவைகள் நிற்பதை பார்த்த காகம் அந்த அன்னப்பறவைகளிடம் சென்று சொன்னது, நீங்கள் பார்ப்பதற்கு தான் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், ஆனால் என்னை போல் உங்களால் பறக்க முடியாது என்று கர்வமாக சொன்னது. அப்போது ஒரு அன்னப்பறவை சொன்னது, நண்பா, நாங்கள் இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க வந்துள்ளோம். உன்னுடன் எந்த வாக்குவாதமும் செய்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்றது. உடனே அந்த காகம், இல்லை இல்லை, உங்களுக்கு தைரியமே இல்லை, இருந்தால் நீங்கள் இப்படி பேசுவீர்களா? தைரியம் இருந்தால் என்னுடன் போட்டி போட வாருங்கள் என்றது. அதற்கு ஒரு அன்னப்பறவை, சரி, என்ன போட்டி, சீக்கிரம் சொல் என்று கேட்டது. அதற்கு காகம் சொன்னது, நாம் இருவரும் இந்த கடற்கரையில் இருந்து சில மைல்கள் பறந்து செல்வோம். யார் முதலில் செல்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொன்னது. உடனே அந்த அன்னப்பறவையும் சரி என்றது. இந்த காகம் தான் பருத்து இருப்பதை மறந்துவிட்டு மிகவும் வேகமாக பறந்து சென்றது. அன்னப்பறவையும் அதனால் முடிந்த அளவிற்கு வேகமாக பறந்து சென்று கொண்டிருந்தது. சிறிது தூரம் சென்ற பிறகு காகம் மிகவும் சோர்வடைந்து விட்டது. அதனால் இப்போது எதுவும் செய்ய முடியவில்லை. கீழே சென்றால் கடலில் மூழ்கி இறந்து விடுவோம் என்று அதற்கு நன்றாகவே தெரியும். காகம் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் களைப்பாக பறந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த அன்னப்பறவை, நண்பா, நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு என்ன ஆயிற்று? மிகவும் களைப்படைந்து விட்டாய் என்றது. அதற்கு காகம் சொன்னது, என்னால் முடியவில்லை. இன்னும் சிறிது தூரம் சென்றால் நான் நிச்சயமாக இந்த கடலில் விழுந்து இறந்து விடுவேன் என்றது. உடனே அன்னப்பறவை, சரி, நீ கவலைப்படாத, என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை கரையில் கொண்டு சேர்க்கிறேன் என்றது. உடனே காகமும் அன்னப்பறவை முதுகில் ஏறி கரைக்கு பத்திரமாக சென்றது. கரைக்கு சென்ற காகம் அன்னப்பறவையிடம், நண்பா, என்னை மன்னித்து விடு. நான் மிகவும் அகங்காரம் பிடித்து உன்னிடம் பேசிவிட்டேன். நான் அவ்வாறு உன்னிடம் பேசியிருக்கக்கூடாது. நீ மட்டும் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் நிச்சயமாக இன்று இறந்து இருப்பேன் என்று அன்னப்பறவையிடம் மன்னிப்பு கேட்டது. இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால், கர்வம் என்றென்றைக்கும் உதவி செய்யாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு தக்காளி பழம் வாழ்ந்து வந்துச்சு. அந்த தக்காளி பழம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதோட கன்னங்கள் ரொம்ப பலபலன்னு இருக்கும். அதனால அந்த தோட்டத்தில் இருந்த எல்லா பழங்களுக்குமே தக்காளி பழம்னா ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் தக்காளி பழத்து மேல ரொம்ப பொறாமப்பட்டுச்சுங்க. நண்பா கத்திரிக்காய், பார்த்தாயா இந்த தக்காளி பழத்தின் பெருமைகளை? நம்மளும் இந்த தோட்டத்துல தான் இருக்கோம், நம்மளை யாராச்சும் கண்டுக்கிறாங்களா? இவன் கொஞ்சம் சிவப்பா இருக்கான்னு இவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே. பாத்தியா அந்த தக்காளி பழத்தை? நீ இதை பத்தி என்ன நினைக்கிற? ஆமாம் நண்பா, இந்த தக்காளி பழம் மிகவும் ராசிக்காரனாய் இருக்கிறான். எனக்கும் அவனை சுத்தமாக பிடிக்கவில்லை. ஏதாவது செய்ய வேண்டும் நண்பா. இப்படியே இவனை விட்டு வச்சா நம்மளை ஒரு பயலும் மதிக்க மாட்டான். ஆமாம் நண்பா, நாளைக்கு அவனை அழைத்து மலையின் உச்சியிலிருந்து தள்ளி விட்டுலாம். சரி நண்பா, நல்ல யோசனையா இருக்கு. தக்காளி பழத்தின் மீது பொறாமை கொண்ட அந்த 2 காய்கறிகளும் தக்காளி பழத்தை நைஸாக பேசி அழைத்து மலை உச்சிக்கு கொண்டு சென்றனர். தக்காளி நண்பா, இந்த இடத்தை பார்த்தாயா? மிகவும் அழகாக இருக்கிறதல்லவா? ஆனால் இதற்கு அடியிலேயே மிகப்பெரிய ஆபத்தான பள்ளம் இருக்கிறது, உனக்கு தெரியுமா? நல்லா எட்டிப்பார் தக்காளி பழமே, பார் என்று தக்காளி பழத்தை பின்புறமாக நிற்க வைத்து பள்ளத்தை பார்க்கும்படியாக சொல்லி பின்னாடி இருந்து தள்ளிவிட்டனர்.
தக்காளி பழம் அந்த உயரமான மேட்டிலிருந்து கீழே ஓடிக்கொண்டிருந்த ஆற்றில் விழுந்தது. நீருக்குள் மூழ்கியது. நீரின் அடியில் இருந்த மீன்களின் தலைவன் அந்த தக்காளி பழத்தை காப்பாற்றினான். பார்ப்பதற்கு மிகவும் சிவப்பாக இருக்கிறாயே, யார் நீ? நான் தான் தக்காளி பழம். என்னை உருளைக்கிழங்கும் கத்தரிக்காயும் மலை உச்சியிலிருந்து தள்ளி என்னை கொல்ல முயற்சித்தனர். அதனால் இந்த நீரில் வந்து மூழ்கிவிட்டேன் என்றது. தக்காளி பழத்தின் கதையை கேட்ட மீன்களின் தலைவன் தக்காளி பழத்தின் மீது இரக்கம் வைத்தான். உன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அதனால் நான் உனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ விரும்பும் போது மற்றவர்கள் கண்ணில் படாமல் மறைந்திருக்கும் சக்தியை உனக்கு வரமாக தருகிறேன் என்று அந்த மீன்களின் தலைவன் கூறினான். தக்காளி பழமும் மீன்களின் தலைவனுக்கு நன்றி கூறிவிட்டு கரைக்கு நீந்தி சென்றது. கரையில் தக்காளி பழம் கத்தரிக்காய் மற்றும் உருளைக்கிழங்கை பார்த்தது. இவர்கள் இருவரும் நம்மை மலை உச்சியிலிருந்து தள்ளி கொள்ள பார்த்தார்கள் அல்லவா? இவர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை நாம் பூட்ட வேண்டும். இப்பொழுதே அந்த மீனின் தலைவன் கொடுத்த வரத்தை பரிசோதனை செய்து பார்த்து விடலாம். தக்காளி பழம் அந்த கணமே யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைந்தது. அது நேராக உருளைக்கிழங்கு மற்றும் கத்தரிக்காய் இருந்த இடத்தை நோக்கி நகர்ந்தது. கத்தரிக்காய்க்கும் உருளைக்கிழங்குக்கும் சலார் சலார் என்று அறை விழுந்தது. வலிக்குதே, யார் நம்மளை அடிச்சது? அதான் தெரியலை நண்பா, ஆனால் யாரோ நம்மை பலமாக அடித்தார்கள். யார் சிரிப்பது? இது யாருடைய குரல்? உனக்கு கேட்டுச்சா நண்பா அந்த சத்தம்? ஆமாம் நண்பா, கேட்டது. நான் தான் நீங்கள் அடித்து கொன்ற தக்காளி பழம். இப்போது ஆவியாக வந்துள்ளேன். தக்காளி பழமை நாங்கள் வேண்டுமென்று செய்யவில்லை, எங்களை விட்டுவிடு. ஆமாம் தக்காளி பழம், எங்களை விட்டுவிடு, எங்களை ஒன்றும் செய்யாதே. உங்களை நான் என்னிடம் அழைத்துச் செல்ல வந்துள்ளேன். நீங்கள் என்ன இவ்வாறு கூறுகிறீர்கள்? உங்களை பிரிந்து என்னால் மட்டும் இருக்க முடியுமா? என்னுடன் நீங்களும் வாருங்கள். கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கும் பயத்தால் கத்திக்கொண்டே ஓடியது. மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் தானே கெட்டுவிடுவோம் என்பது இக்கதையினால் அறியப்படும் நீதி. ஒரு ஊர்ல ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு. அவங்க ஒரு புது வீடு வாங்கி அங்க குடி போனாங்க. அந்த வீட்டில் இருக்கிற மரத்துல குழந்தைகளுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விட்டாரு அந்த அப்பா. உடனே குழந்தைகள் எல்லாம் அங்க அழகா விளையாட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அந்த பையனுக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. உடனே வெளியே வந்து எட்டி பார்த்தான். அங்க யாரோ முடிய விரிச்சு போட்டு ஊஞ்சல்ல தனியா ஆடுற மாதிரி இருந்துச்சு. இப்படி அடிக்கடி அந்த ஊஞ்சல்ல யாரோ வந்து விளையாடுறத பார்த்தாங்க. இந்த விஷயத்தை தன்னோட அப்பா அம்மா கிட்ட வந்து சொன்னா அந்த பையன். நாங்க அடிக்கடி ஊஞ்சல்ல ஒரு உருவம் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி பாக்குறோம்ப்பா. அது பார்க்க அசல் பேயாட்டமே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. அப்படியா? சரி வாங்க பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் தைரியமாக இருக்கீங்களா ஃபஸ்ட்டு? நாங்கள் தைரியமாக தான் இருக்கோம். ஆமாம், தைரியமாக இருக்கவங்க பேயை கூட ஈஸியாக துரத்திடுவாங்க. நீங்கள் எப்போவுமே தைரியமாக தான் இருக்கணும். எதுக்காகவும் நீங்கள் பயப்படக்கூடாது, ஓகேவா? ஓகேப்பா. சரி வாங்க போகலாம் அந்த இடத்துக்கு. யார் நீங்கள்? யார் இங்கே இருக்கிறது? உங்களுக்கு என்ன வேணும்? வெளியே வாங்க. யார் இருக்கிறது? வெளியே வாங்க. அப்போ ஒரு வெள்ளை உருவம் அவங்க கண் முன்னாடி வந்து நின்னுச்சு. யார் நீ? உன் பேர் என்ன? எங்க இருந்து வந்திருக்க? என் பேர் ஷியா. நான் 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா படிப்பேன். எப்போ
எப்போவுமே கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி நல்லா எக்ஸாம் எழுதினேன். ரிசல்ட் வந்த அன்னைக்கு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் என்னோட ரிசல்ட் என்னன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியல. 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என்னால் பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அந்த பப்ளிக் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு பார்க்கணும். எந்த ஸ்கூல்ல படிச்ச? VHSL. நாளைக்கே உங்க ஸ்கூலுக்கு போய் உன்னோட ரிசல்ட்டை கேட்டு வாங்கிட்டு வரோம். அவங்க அப்பா ஜியா படித்த ஸ்கூலுக்கு போனார். அங்கே அவங்க டீச்சரை பார்த்து பேசி ஜியாவோட மார்க் ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு வந்தார். அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஜியாட்ட காமிச்சு, உன்னோட மார்க் ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டோம், உன் மார்க்கை பாரு. இப்போ உனக்கு சந்தோஷமா? எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவ்வளோ மார்க் வாங்கியிருப்பேன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜியா மறைஞ்சு போயிடுச்சு.